ஹலோ ஆல் பிக் பாஸோட காமன் மேன் ஷோட 9, 10, 11 இந்த 3 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த பிக் பாஸில் சூப்பரான டாஸ்க்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் வந்து இந்த 3 எபிசோட்லேயே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ 9th எபிசோடில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மேரத்தான், அதே மாதிரி 10th எபிசோடில் ஷாப்பிங் டாஸ்க்கு, 11th எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த பிக் பாஸில் ஒவ்வொரு டைலாக் ஒவ்வொருத்தவங்க பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ யார் பேசுனாங்க, என்ன சுச்சுவேஷன், அந்த மாதிரி சொல்லணும், நடிச்சு காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த 3வது நாள் என்ன நடந்திருக்குன்னா எவிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து 2 பேர் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, 9th எபிசோடில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டான்ஸ் மேரத்தான் தான் நடந்தது. ஸோ எப்படின்னா சிங்கிளாகவும் டான்ஸ் ஆடலாம், அதுக்கப்புறம் கப்புள் டான்ஸ், நெக்ஸ்ட்டு குரூப் டான்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பாட்டு வந்தால் ஒவ்வொருத்தர் வந்து டான்ஸ் ஆடணும், அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆடணும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து கலக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன். ஸோ அவங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்டார் கொடுத்துருந்தாங்க 9th எபிசோடில். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th எபிசோடில் வந்து செம்மையான ஒரு டாஸ்க்கு, ஷாப்பிங் டாஸ்க்கு. இந்த ஷாப்பிங் டாஸ்க் வந்து இப்போ பிக் பாஸில் வந்து பாயிண்ட்ஸ்க்காக ஒரு டாஸ்க் இருக்கும், அதுக்கப்புறம் பாயிண்ட் கிடச்சி ஷாப்பிங்காக ஒரு டாஸ்க்கு. அது மட்டும் இல்லை, 3வதாக இன்னொரு டாஸ்க் இருக்குது, நீங்கள் வாங்கின்னு வந்த பொருட்கள் வந்து எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாஸ்க் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ இந்த கண்டஸ்டன்ஸில் நிஜமாலுமே காமன் மேனா, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செலிப்ரிட்டிஸ் போயிட்டு அவங்க ஒன்று செய்வாங்கல்ல, அதை விட பிரமாதமாக வந்து பண்ணுறாங்க. இந்த டாஸ்க்லாம் வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக வந்து எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷாப்பிங் டாஸ்கில் வந்து 3 டீமாக வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு டீமுக்கு வந்து 5000 பாயிண்ட்டு, 2வது டீமுக்கு வந்து 3000 பாயிண்ட்டு. ஸோ 3வது டீம் வந்து, அதாவது அரவிந்த், கரிஷ்மாலாம் இருக்காங்களே, அந்த டீமுக்கு வந்து 2000 பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கும் வந்து ஒரு டாஸ்க் நடந்தது, ஒரு மினி ஃபுட்பால் மேட்ச் மாதிரி, அதுவும் அல்டிமேட்டு. ஸோ அடுத்தது என்னென்னா, இப்போது 3 டீமும் வந்து பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து வின் பண்ணது 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க பேபியன் டீமு. ஸோ பேபிகா டீம் தான் வந்து வின் பண்ணாங்க. அதில் வந்து டார்வின்லாம் இருந்தாங்க. சரி, இப்போ இதில் வந்து என்ன அடுத்த டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜு வந்து இந்த டாஸ்கோட ஆரம்பத்திலே வந்து ஒரு கதை சொன்னாங்க. ஒரு ஃபாரினர், அவங்க ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வராங்க, இந்தியாவுக்கு வராங்க பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் வந்து கலந்துக்கிறதுக்காக. ஸோ இப்போ அவங்களுக்கு தான் நீங்கள் சாமான்லாம் வாங்கியிருக்கீங்க, ஸோ இது வந்து எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிட் மாதிரி வந்து 3 டீமும் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இந்த 3 டீமுமே வந்து ராஜு, ஓவியா அண்ட் ஆரி, ஸோ இந்த 3 பேரோட டீமாக வந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணது வந்து ஓவியா டீம் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது டார்வின், பேபி அக்கா, அதே மாதிரி கார்த்தி, இவங்கெல்லாம் இருக்கிற டீம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 10th எபிசோடு போயிடுச்சு. இப்போ 11th எபிசோடு இன்றைக்கி என்ன நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கேள்விகள் தான். ஸோ எல்லாருமே வந்து எகெயின் 3 டீமாக பிரித்து உட்கார வச்சிடுறாங்க. ஸோ ஒரு பஸர் இருக்கும். ஸோ இந்த பஸரில் யார் வந்து முதல்ல வந்து பஸர் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கேள்விக்கு வந்து ஆன்சர் சொல்லணும். ஸோ எல்லாமே வந்து பிக் பாஸ் ரிலேட்டடான கேள்விகள் தான் வந்திருந்தது. இதில் மேக்ஸிமம் யார் தெரியுமா ஸ்கோர் பண்ணாங்க? சுகுமார், கரிஷ்மா இருக்கிற டீம் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து சுகுமார் தான் வந்து மேக்ஸிமம் ஆன்சரே சொன்னது. ஏன்னா பிக் பாஸில் வந்து அவர் பிரித்து மேய்ஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். எந்த கேள்வி கேட்டாலும் வந்து அவர் வந்து உடனே வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டு. இதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, சுகுமார் நீங்கள் வாயே தரக்கூடாது, ஏன்னா நீங்கள் வந்து பிக் பாஸை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அதனால இனிமேல் உங்களுக்கு கேள்வியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டாஸ்கோட அடுத்த லெவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் நடந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த சுச்சுவேஷனை எழுதிட்டு ஒரு போர்டில் வந்து போட்டுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டீம்லேருந்து வந்து ஒவ்வொரு சீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சீனை வந்து அவங்களுடைய டீமுக்கு வந்து காமிக்கணும். ஸோ இதுலேயும் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர், அப்படிலாம் கிடையாது. கண்டஸ்டன்ஸோட பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட போட்டி மனப்பான்மை எப்படி இருக்குது, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் டாஸ்க் வைக்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த எபிசோட் எண்டில் வந்து 3 டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டண்ட்டை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஆனால் 3 பேருக்குமே வந்து ரெட் ஸ்டார் கிடைக்காதவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ரெட் கார்டு வாங்கினதும் அதே மாதிரி ரெட் ஸ்டார் வாங்கினதும் அதே மாதிரி க்ரீன் ஸ்டார் வாங்கினாங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பெனிஃபிட், அதுதான் நான் வந்து யோசிக்கிறேன். எனிவே இந்த டாஸ்க்கு வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய வந்து நம்ம இதுக்கு இவ்வளோ நாள் நடந்து முடிஞ்ச அந்த பிக் பாஸோட எல்லா நிகழ்வும் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகத்தில் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் லோஸ்லி அவங்களோட அப்பாவை பார்த்து அழுத சீனு, கவின் வந்து அதாவது பிரதீபை வந்து கவின் அடிக்கிற சீன் வந்து நடித்து காமிச்சிருந்தாங்க.
அர்ச்சனா வந்து சண்டை போடுற டீமு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு மொமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம மைண்டில் வந்திருக்கும். அதே மாதிரி ஓவியோட ஷட்டப் பண்ணுற சீனு. ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சு இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வந்து அப்படியே இருந்திருக்கு பாருங்களேன். ஸோ அந்தளவுக்கு பிக் பாஸ் மக்களுடைய மனதில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து காமிச்சு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ எனிவே இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது ஜட்ஜஸ் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து 2 எலிமினேஷன் தான் நினச்சோம், ஆனால் 3 எலிமினேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 பேரை கூப்பிட்றாங்க. சரி, நானும் நினச்சேன் இந்த தாடீஸ்வரன் சொல்லி அவர் வந்து 2 ரெட் ஸ்டார் வச்சுருந்தாங்க. சரி, அவர் வந்து எலிமினேட் ஆவார் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சா, ரெட் ஸ்டாரே இல்லாத திவ்யா, பேபி, இன்னொருத்தர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த 3 பேரை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நானும் யோசித்தேன், அப்போது இவ்வளோ நாளாக வந்து இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி க்ரீன் ஸ்டார் வாங்கினாங்க. சரி, அவங்களுக்காவது சேவ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ ரெட் ஸ்டார் நிறைய வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களேருந்து தான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி எவிக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆனால் ஜட்ஜஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த வாரம் என்னெல்லாம் வந்து டாஸ்க் நடந்ததோ ஒரு 4-5 டாஸ்க்கு மேலே நடந்தது. ஸோ இதிலலாம் வந்து யார் வந்து பர்ஃபார்ம் சரியாக பண்ணலையோ, அதாவது ஆரம்பத்தில் வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த வாரத்தில் வந்து பர்ஃபார்ம் சரியாக பண்ணாதவங்கள தான் வந்து நாங்கள் இந்த டேஞ்சர் ஜோனுக்கு வந்து 3 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இந்த 3 கண்டஸ்டன்ஸில் யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய ஒப்பீனியன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து திவ்யாவை சேவ் பண்ண வேணாம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பேபி அக்காவும் சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒப்பீனியன் வந்திருந்தது. ஸோ என்ன ரீசன் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து இந்த கண்டஸ்டன்ஸ்கிட்டே வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்களும் வந்து ஒவ்வொரு ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க இல்லை, இந்த 3 பேர்லேருந்து ஒருத்தரை வந்து ஜட்ஜஸ் வந்து சேவ் பண்ண போகிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. அதாவது பேபியை வந்து சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது இன்னொரு சான்ஸ் நாங்கள் தரோம், நீங்கள் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது திவ்யா வந்து இன்னொருத்தர் இருக்கார். ஸோ இவங்க 2 பேரும் வந்து எலிமினேட் ஆக போகிறோன்னு சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் எலிமினேட் ஆகலை. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு வந்து ரெட்டு கொடுத்துட்டாங்க, ரெட் கார்டு காமிச்சிட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் வந்து உங்கள் கிட்ட ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கடைசி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 2 கண்டஸ்டன்ஸ்க்குமே வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. இதுக்கு மீதியும் வந்து நீங்கள் டேஞ்சர் ஜோனில் வந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களை வந்து அவுட் பண்ணிடுவோம். பேபி இந்த வாரம் சேவ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேபி அக்கா வந்து செம்ம ஹாப்பி. அப்போது ஜட்ஜஸோட ரீசன் என்னென்னா, இது வரைக்கும் நடந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெட் ஸ்டார் கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது. அதனால் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் முடிச்சுட்டாங்க மக்களே. சரி, பார்க்கலாம். இந்த வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் வந்து செப்டம்பர் 6 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோ வேறு வந்துகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே இந்த 21 கண்டஸ்டன்ஸ் 3 பேர் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போக போகிறாங்க காமன் மேனாக. இவங்க இனிமேல் வந்து காமன் மேன் சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இவங்க செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க. இவ்வளோதான் மக்களே இன்றைக்கி எபிசோடில், அதாவது இந்த கடந்த 3 எபிசோட்லேயே நடந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.